எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். ஸோ ப்ரோமோ 1 பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஆனா, அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேத்து வந்து ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும் தெரியுமா? அதாவது நம்ம சௌந்தர்யா, அன்ஷிதா என்ற ராணுவுக்கு இடையில. ஸோ இதுல எத்தன பேர் வந்து சத்யாவ நோட் பண்ணீங்க அப்படின்றத மட்டும் கமெண்ட்ல போடுங்க. ஒருவேள நீங்க நோட் பண்ணலன்னா, என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் கிளியராவே சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சண்டையில ஸ்டார்ட் ஆனதே வந்து அன்ஷிதா வந்து ஆஸ் அ வொர்க்கரா இல்லாம கேரக்டர் விட்டு வெளிய வந்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு வொர்க்கர் வந்து ஒரு மேனேஜர் கிட்ட, "நான் இப்படி தான் பண்ணுவேன். நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ" அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிட்யூட்ல பேசியிருக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம சௌந்தர்யா பண்ணதுமே தப்பு தான். வேகமா வந்து அந்த கொடைய புடிச்சு இழுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு சத்யா தான் உள்ள வந்து, "எதுக்கு ஆள் மேல கை வைக்கிற?" அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் ராணா வாய்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டு சத்யா வேகமா வருவாரு. விஷால் சொல்லுவாரு, "மைக்கு மைக்கு மழையில நனையுது" அப்படின்ட்டு. பெரிய மைக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "அசிங்கமா வருது வாயில" அப்படின்னோன, நம்ம தீபக் வந்து டாஸ்க்கு அப்படின்னுவாரு. பெரிய டாஸ்க்கு. "ஒரு பொண்ணு இப்படியா பிஹேவ் பண்ணுவா?" அப்படின்றத மறுபடியும் இவரு சொல்லியிருப்பாரு. ஸ்டார்ட்டிங்ல இவருக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பிரச்சனை வரப்ப, "ஒரு பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது" அப்படின்றத இவரு சொன்னது வந்து தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். எதுக்கு இவரு இப்படி சொல்லணும் அப்படின்றத நம்ம அப்பவே பேசணும். அதுக்கு வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் பயங்கரமா வச்சு கிழிச்சிட்டாரு. மறுபடியும் இந்த சண்டையில பார்த்தீங்கன்னா, இவரு கண்ணுக்கு சுத்தி யாருமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க போல இருக்குது. அங்க சௌந்தர்யா கத்துனது மட்டும் தான் தெரிஞ்சதுன்னு நெனைக்கிறேன். அதனால வந்துட்டு, "ஒரு பொண்ணு எப்படி இப்படி பிஹேவ் பண்ணலாம்?" அப்படின்றத மட்டும் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஸோ அது கேட்கறதுக்கு சுத்தமா நல்லா இல்ல. எத்தன பேர் இத நோட் பண்ணீங்க, பண்ணல அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இவரு திரும்ப திரும்ப இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டே இருக்கிறது கரெக்ட்டா, தப்பா அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க. ஓகேங்க. இப்ப வந்து இந்த ப்ரோமோ 1 க்குள்ளார போயிருவோமா? ப்ரோமோ 1ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீட்ல யாருக்கு வந்து இருக்கறதுக்கு தகுதியே இல்லப்பா. 10 வாரம் எப்படி இவங்க இருந்தாங்க அப்படின்னே எனக்கு தெரியல அப்படின்றீங்களோ, அதெல்லாம் ஒரு தடவ வந்து சொல்லுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம தீபக் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித்த பார்த்து, "அன்பு மட்டுமே காப்பாத்துமா?" அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு இந்த கேம்ல அப்படின்றாரு. அடுத்து நம்ம ஜாக்லினுமே வந்து ரஞ்சித்த பார்த்து, "அவர கண்டிப்பா வெளிய கொண்டு வரவே முடியாதுன்னு நெனைக்கிறேன் இந்த ஜென்மத்தில" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம முத்து வந்து பவித்ராவ பார்த்து, "என்ன வந்து இங்க பேசவே விடல" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்கிற மாரி இருக்கிறாங்க நம்ம பவித்ரா அப்படின்றாங்க. அடுத்து தர்ஷிகா பார்த்தீங்கன்னா, "இவங்க செய்றது எல்லாமே செயற்கையா இருக்கு" அப்படின்றாங்க. ஆனா இவங்க யார மீன் பண்ணி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்னதுக்கு திரும்பவும் பவித்ராவ தான் காட்டுறாங்க. இவங்க வந்து பவித்ராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. இவங்க பவித்ராவையேவா இப்படி சொல்ட்டாங்க? அப்படின்ற மாரி ஷாக்கிங்கா இருக்கு. பட் என்ன நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் சார் வந்து ரயான பார்த்து, "ஏதோ வலையில மாட்டுன மீன் மாரியே எனக்கு ஃபீல் ஆகுதுப்பா உன்ன பார்த்தா" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ அவர் வந்து எப்படி இந்த ஜாக்லின் சௌந்தர்யாவோட சேர்ந்து இருக்கிறத தான் அப்படி மீன் பண்ணி சொல்றாரா என்னன்னு தெரியல. பட் இவருமே கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தாரு. இன்னும் சொல்லப்போனா என் வீடியோல நானே சொல்லியிருந்தேன். ரஞ்சித் சார் நார்மலா இருக்கிறத விட கோவா கேங்ல எப்ப ஜாயின் பண்ணாரோ, அதுக்கப்புறம் தான் பயங்கரமா ஃபன் கன்டென்ட்லாம் குடுக்குறாரு. நல்லா பேசுறாரு, நல்லா சிரிக்கிறாரு, ஃப்ரீயா இருக்க மாரி இருக்கு அவர பார்த்தா அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். எப்போ விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட்ல கோவா கேங்க பத்தி கொஞ்சம் நெகட்டிவா சொன்னாரோ, அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெஃப்ரியும் சரி, ரஞ்சித் சாரும் சரி ரொம்ப தெளிவா பிச்சுக்கிட்டு வெளில வந்திருப்பாங்க. ரஞ்சித் சாராவது பரவால்ல. ஆனா நம்ம ஜெஃப்ரி வந்து அந்த கேங்க பத்தியே திரும்ப பின்னாடிலாம் தப்பா பேசியிருப்பாரு. சரி ஓகேங்க. இப்போ இதுல வந்து தீபக் ரஞ்சித் சார பத்தி சொன்னது 100% கரெக்ட்டான ஒரு விஷயம். அன்பு மட்டுமே வந்து காப்பாத்துமா அப்படின்றது தெரியல. ஏன்னா, அவரு வெளியவே தெரிய மாட்றாரு. உண்மையாவே அவர் அந்த வீட்ல எப்படின்னா, யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா அவர்கிட்ட போய் பேசுறப்போ, அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். மத்தபடி ஆஸ் அ வியூவரா அவர் ஒரு கண்டஸ்டன்ட்டா பார்த்தா எனக்கு அவர் எதுவும் கன்டென்ட் குடுத்த மாரி தெரியல. இன்னும் சொல்லப்போனா, அவர்லாம் வந்து பயங்கரமா ஃபன் கன்டென்ட் குடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றத நெறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இந்த டாஸ்க்லாம் வரப்போ, விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு நெறைய விஷயங்கள் அவர் பண்ணுவாரு. பட் அவர் விளையாடாமலே இருக்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. முத்து வந்து பவித்ரா பத்தி சொன்னது ஓரளவுக்கு கரெக்ட் தான். அவங்க வந்து நெறைய இடத்துல பேசாம அமைதியாவே இருக்க மாரி இருக்காங்க. ஆனா, அவங்க பேசுற சில இடங்கள்ல கரெக்ட்டா பேசுற மாரியும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அவங்க பேசுனாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனா, நம்ம தர்ஷிகா செய்றது எல்லாமே செயற்கையா இருக்குன்னு அவங்க வாயால கேட்கிறப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க யார சொல்லியிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. கடைசியா ரஞ்சித் சார் வந்து வலையில மாட்டுன மீன் மாரி இருக்குன்னு ரயானா சொன்னாரு. எல்லாமே ஒரு மாரி கேட்கறதுக்கு காமெடியா தான் இருக்குது. பட் நம்ம சத்யாவ ஏன் யாருமே சொல்லவே இல்ல? யாருமே அவர் இங்க 10 வாரம் இருந்ததுக்கு ஷாக் ஆவலையா? தெரியல. எனக்கெல்லாம் பயங்கர ஷாக்கா தான் இருக்கு. ஓகேங்க. இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ப்ரோமோ 2 ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி சத்யா வந்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப செய்றது உங்களுக்கு கரெக்ட்ன்னு படுதா? அண்ட் அந்த பர்ட்டிகுலர் சண்டேல உங்களுக்கு வந்து சௌந்தர்யா மேல தப்புன்னு நினைக்கிறீங்களா? அன்ஷிதா மேல தப்புன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் ராணுவ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எகிறிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. ஆனா அவரே வந்து எகிறிட்டு தான் வந்திருப்பாரு. அத வந்து யாருமே அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இதுல எல்லார் மேலயும் தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவங்க தான் மெயின் ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.